ஆனா ஆத்து மணலை கொள்ளையடிக்கிறதுல மட்டும் வேலையை கரெக்டா செய்வாங்க. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் மசந்தா மத்த மாவட்டங்கள்ல மணல் காணாம போன மாதிரி, மலைகள் காணாம போன மாதிரி, நம்ம மாவட்டத்தில் தனி வளத்தை கொடுத்த செம்மண்ணும் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்களே, நடத்த அனுமதி அளிப்பது நீர்வளத்துறை. அந்த துறையின் அமைச்சராக இருப்பவர் துரைமுருகன். மணல் குவாரி ஒப்பந்த பணிகளை புதுக்கோட்டை எஸ். ராமச்சந்திரன் கவனித்து வந்தார். அவரது உறவினரும் திண்டுக்கல் தொழிலதிபருமான ரத்தினம், புதுக்கோட்டை கரிகாலன் ஆகியோர் குவாரிகளில் இருந்து மணல் அள்ளி மாநிலம் முழுவதும் விற்கும் அரசு ஒப்பந்ததாரர்களாக செயல்பட்டு வந்தனர். இந்த மூவரும் அதிகார மையங்களுடன் நேரடி தொடர்பு இருந்ததால் மணல் எடுப்பதில் விதிகளை மீறினாலும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என நீண்ட காலமாக புகார்கள் கூறப்பட்டன. இதன் மூலம் கோடி கோடியாக பணம் கைமாறியதும் தெரிய வந்ததால் அமலாக்கத்துறை விசாரணையில் இறங்கியது. மூவருக்கும் சொந்தமான வீடு, அலுவலகங்கள், நீர்வளத்துறை அலுவலகம், மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி பல ஆவணங்களை கைப்பற்றியது. இஸ்ரோ விஞ்ஞானிகள், கான்பூர் ஐஐடி நிபுணர்கள் உதவியுடன் குவாரிகளில் டிஜிட்டல் கருவிகள் மூலம் ஆய்வு செய்து அவ்வளவு மணல் கொள்ளை போனது என்பதை கண்டுபிடித்தனர். கடந்த 3 ஆண்டுகளில் 4730 கோடிக்கு மணல் கொள்ளை நடந்துள்ளதை உறுதி செய்தனர். ராமச்சந்திரன், ரத்தினம், கரிகாலன் ஆகியோரின் 130 கோடி ரூபாய் சொத்துக்கள், 35 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன. 128 கோடி மதிப்புள்ள மணல் அள்ளும் இயந்திரங்கள் பறிமுதல் செய்தனர். மணல் கொள்ளை தொடர்பாக திருச்சி, கரூர், தஞ்சாவூர், வேலூர், அரியலூர் மாவட்ட கலெக்டர்களிடம் அமலாக்கத்துறை விசாரித்தது. கிட்டத்தட்ட ஓராண்டாக நடத்திய புலனாய்வில் திரட்டிய தகவல்களை தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு அறிக்கையாக அளித்தது அமலாக்கத்துறை. அதில் கூறப்பட்டுள்ள விவரம்: ராமச்சந்திரன், ரத்தினம், கரிகாலன் ஆகியோர் 28 குவாரிகளில் மணல் அள்ள அனுமதி பெற்றுள்ளனர். ஒப்பந்தப்படி 490 ஏக்கரில் மணல் அள்ள அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் 2450 ஏக்கருக்கு மேல் மணல் அள்ளினர். நீர்வளத்துறை பதிவேட்டில் 4.05 லட்சம் யூனிட் மணல் அள்ளப்பட்டதாக பதிவாகியுள்ளது. ஆனால் நிபுணர்கள் நடத்திய அறிவியல் பூர்வமான ஆய்வில் 27.70 லட்சம் யூனிட் மணல் அள்ளப்பட்டுள்ளது. அதாவது 24 லட்சம் யூனிட்டுக்கு மேல் மணல் கொள்ளை நடந்துள்ளது. மணல் விற்றதால் அரசுக்கு கிடைத்த வருவாய் 36.45 கோடி. ஆனால் கணக்கில் வராமல் சுருட்டிய தொகை 4730 கோடி ரூபாய். நீர்வள அதிகாரிகள், அத்துறையின் முக்கிய புள்ளிகள் உடந்தையாக இருந்துள்ளனர். அவர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மணல் கொள்ளை தொடர்பாக தமிழகத்தில் உள்ள பல காவல் நிலையங்களில் புகார் பதிவாகியும் காவல்துறையினர் மெத்தனமாக செயல்பட்டுள்ளனர் என அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது.